எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சபரி டூரிசம். நான் பார்க்க போகிறது டேக்ஸ் பற்றி அவங்க வீடியோவில் போகிறேன். இந்திய டேக்ஸ் ஆக்ட், இந்தியன் டேக்ஸ் ஆக்ட் 1961, இந்திய வருமான வரி சட்டம் 1961. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த நாட்டில் வந்து தனி வருமானத்துக்கு டேக்ஸ் கட்டாத நாடு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, யுஏஇ, பக்ரைன், ஓமன், குவைத், கத்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாட்டில் அதிகமாக டேக்ஸ் கட்டுறாங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா ஃபின்லாந்து, டென்மார்க், ஜப்பான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து அதிகமாக வரி கட்டுற மாநிலம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், ராஜஸ்தான். இப்போ வருமான வரி கட்டுறாங்க, மக்கள்லாம் வரி கட்டுறாங்க, மக்களுக்கு போய் சேருதா? அரபு நாட்டில், கல்ஃப் கண்ட்ரியில், யுஏஇ, யுனைடெட் அரபு எமிரேட், சவுதி அரேபியா, ஓமன், குவைத், கத்தார், பக்ரைன், ஈரான், ஈராக்லாம் கட்டுற வரி பணம் மக்களுக்கு கட்ட போய் சென்றடையுது, மக்கள் பயனடைகிறாங்க. இந்தியாவில் டேக்ஸ் கட்டுறோம், எவ்வளோ டேக்ஸ் கட்டுறோம், எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ டேக்ஸ் கட்டுறோம் நம்ம. அதை மக்களுக்கு போய் சேருதா? எவ்வளோ ஊழல் பண்ணுறாங்க, எவ்வளோ அரசியல்வாதிகள்னா அந்த பணத்தை வந்து கையக பற்றிக்கிறாங்க, மக்களுக்கு போய் சேருதா? இந்தியாவிலே அதிக வருமானம் டேக்ஸ் கட்டுற மாநிலம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, 4வது தமிழ்நாடு, 2வது வந்து கர்நாடகா, 3வது குஜராத்தை ஓவர்டேக் பண்ணுறேன் கர்நாடகா. இப்போ பார்த்திங்கன்னா வருமானம் கட்டுறோம், மாதம் நான் ஒரு 10,000 சம்பாதிக்கிறேன். அது இது போல் வரி வந்து ஒரு 2,000 கட்டுறேன். அந்த 2,000 வரி எந்த வகையில் திரும்பி எனக்குள்ளே வருது? 2,000 திரும்பி எப்படி எனக்கு வருது பாருங்கள். வரி கட்டுற அந்த பணத்தை நல்லா சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க, ஒரு ஊழல் பண்ணிடுறாங்க. உண்மையிலே வரி பணம் கட்டுற மக்கள் தான் இன்றைக்கி வந்து கஷ்டப்படுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி, அதாவது குட் சர்வீஸ் டேக்ஸ் ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா, 2வது தமிழ்நாடு ஜிஎஸ்டியில். அதுமாதிரி பார்த்திங்கன்னா அதிக பொருளாதாரத்தில் இருக்கிற மாநிலம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவும் தமிழ்நாடும். அதிக பொருளாதாரம் இந்திக்காரங்களும் வந்து வேலை செய்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து மகாராஷ்டிரா சேர்ந்தவங்களோ, பஞ்சாபில் இருக்கிறவங்களோ ரொம்ப குறைவாக தான் வந்து வேலை செய்வாங்க. ஏன்னா அங்கே வறுமை இல்லை. பஞ்சாப், மகாராஷ்டிராவில் மக்கள் வரி கட்டுறாங்க, பணம் வந்து அப்படியே ஊழல் பண்ணி போயிடுறாங்க. இந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ பிரச்சனை இருக்குது, மக்கள் பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க கடன் தொல்லையால். டேக்ஸ் வைக்கிறாங்கல்ல, ஒரு டிவிஎஸ் 110 வந்து 66,000 2018. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் விலை 1,25,000. எல்லா விலையும் ஏற்றிட்டாங்க. இதில் வந்து பணக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லை, மிடில் கிளாஸுங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏழைங்க, கூலி தொழில் செய்கிறவங்க, பொருளாதாரத்தை பின்தங்கிய மக்கள், ஏழை எளிய மக்கள், கல்வியில் பின்தங்கிய மக்கள், கூலி வேலை போகிறவங்க, வயல் வேலைக்கு, விவசாய வேலைக்கு, முள் வெட்டுற வேலைக்கு, பெட்ரோல் பங்க் வேலை செய்கிறவங்க, தூய்மை பணி, அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கும். இன்றைக்கி ஜப்பான், அமெரிக்காவில் டிஜிட்டல் இந்தியாவில் மனித கழிவுகள் அந்த ட்ரைனேஜை மிஷின் கிளீன் பண்ணி இந்தியாவில் இந்த குறிப்பிட்ட மக்கள் தான் பண்ணணுன்ற ஒரு சட்டம் இருக்குது. இதான் தகர்த்து எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்கணும், எல்லாரும் பொருளாதாரம் இந்தியா நல்லபடியாக இருக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். ஜெய் பீம், ஜெய் ஹிந்த்.